ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா திவ்யாவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் கொடுக்க முடியாது, தூங்க போகிறேன், டைம் ஆயிடுச்சு. காலையில் சீக்கிரம் வந்துச்சு, உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும்ல, அதனால். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாக படுத்துருக்காங்க திவ்யா. பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக திவ்யாவை பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா அவங்க வந்துட்டு விஜய் பார்க்குறதுல செம்ம காண்டாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்கள போட்டு கொடுக்குறது, கோழி மூட்டுற வேலைக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது அவங்கள பார்க்கவும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் இவங்க நல்லவங்கன்றது நம்மளுக்கு தெரியுது, புரியுதுங்க. அவங்க மைண்டுக்குள்ளே வந்துட்டு பிரச்சனை பற்றின விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தங்க வந்து சொன்னார் பார்த்துங்க, விஜய் சேதுபதி கூட்டத்தில் யாரோ ஒருத்தங்க சொன்னதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்க, என்ன அர்த்தம் அப்படின்னு. அதுதான் இப்போ பிரச்சனை. ஆனால் அதுக்காக தான் மறைமுகமாக விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், உங்கள் புருஷனுக்கு எதுவுமே இல்லாமல் நல்ல பேரோட தான் வெளியே போகிறாரு. ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே பிரச்சனை இதுக்காக தான் போயிருப்பாரோன்ற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதை வந்து பிரச்சனையே வந்து சொன்னால் தான் கிளியர் ஆகும், புரியுதுங்களா? இல்லைனா கிளியர் ஆகாது. இது இப்படி தான் போகும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம்மையாக பிளாஸ்ட் ஆகிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, பிரஜனோட பெட்டில் வந்துட்டு துணிகள் வந்துட்டு சாண்ட்ரா வச்சுருந்துருக்காங்க. இப்போ பிரஜன் போயிட்டாரு, அதனால் அந்த பெட்டை நான் எடுத்துக்கிறேன்றாங்க. அவங்க அங்கே இருக்கிற துணி எடுத்து இதில் வச்சுக்கோன்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்பயே எடுத்து வைக்கணுமா? நான் எனக்கு இப்போ முடியல, அப்புறம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா சார் நான் எடுத்து வைக்கிறேன், ஹெல்ப்பு தானே, அது எப்பயுமே முன்னாடி அவங்க பண்ணது தானே. ஏன் சண்டை நடக்கும்போது திவ்யாக்காக இவங்க போய் பேட்டரியில் எடுத்து வைக்கும்போது சண்டைலாம் போடலையா? இது கூட பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. உடனே கொதிச்சாங்க. என்ன 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 பண்ணுற நீ, ஹியூமானிட்டியில் அது இல்லைன்னு. இப்போ நான் என்ன பண்ணுன்றாங்க. அப்படியே நான் எல்லாத்தையும் சொல்லணுமான்றாங்க. சொல்லிடாதீங்க சாண்ட்ரா, அப்புறம் உங்கள் பேர் ரொம்ப கெட்டு போயிடும். ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்றது என்னோட கருத்து. அவங்க மைண்டுக்குள்ளே அந்த மாதிரி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது தவறு. அதை வந்துட்டு இப்போ பிளாஸ்ட்டை எல்லாரும் கற்றுனோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, அந்த ஜோன் அந்த ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு தனியாக வந்து கார்டன் ஏரியா உட்காரும்போதே வந்துட்டு இவங்க போய் கேட்டிருப்பாங்க திவ்யா, ஏன் இந்த மாதிரி இருக்கணும் போது அங்கே கத்திருப்பாங்க. ஏன் கத்துற, எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்பயே கானாவனத்து கனிலாம் ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க, இன்னும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அதிசயமாக இருக்கான்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம் என்னென்னா, இவங்க முன்னாடி நம்ம அழக்கூடாது. சாண்ட்ரா ஒரு வாட்டி போய் பாத்ரூம்குள்ளே போய் அழுதுட்டு வந்திருப்பாங்க. திவ்யா அழும்போது சொல்லியிருப்பாங்க, இவங்க முன்னாடி அழுது உன் வீக்னஸை காமிச்சிடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி அவங்க கலாய்க்கும் போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எல்லாருமே வச்சு செய்கிறாங்க. அதை வந்து வெளியே போய் திவ்யா சொல்லிட்டாங்க. அரோரா சுபிக்ஷெல்லாம் கேட்கும்போது சொல்லிட்டாங்க, நான் ஒன்றுமே இல்லை, அந்த பெட்லேருந்து துணி எடுத்து வைக்க சொன்னேன், அவங்க எதுக்கு கத்துறாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு. ஆனால் திவ்யாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து விஜய் பருவத்தில் சொல்லும்போது தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு புரியுது. கொஞ்சம் திவ்யா தான் மெச்சூரிட்டியாக அதை விட்டு பிடிக்கணுன்றது தான் என்னோடய கருத்து. ஸோ இப்போ வந்து தனியாக படுத்துட்ருக்காங்க, பாவமாக இருக்குது. ஏன்னா நிம்மதியாக தூங்கணும். அடி மேலே அடி வாங்கிட்டாங்க. திவ்யாவுக்கு இன்றைக்கி வந்து விஜய் சேது வச்சு செஞ்சார். அதுக்குன்னு அந்த மாதிரி செய்கை காமிப்பேன். அந்த மாதிரி செய்கை நீங்கள் காமிச்சது சாதாரணமான செய்கை மாதிரி இல்லை, அது வேறு மாதிரி தான் இருந்துச்சுன்னு வேறு சொல்லியிருந்தார். அதனால் அவர் அதுவே ஒரு மாதிரி ஃபீலிங்கில் இருந்திருப்பாங்க. இது வேறு என்ன பண்ணுறது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.